எண்டோஸ்பெர்ம் இது பார்ட் 2 வீடியோ எம்பிரியாலஜியில் என்னோட எம்பிரியாலஜியில் பிஜிடிஆர்பி பாட்னி யூனிட் 4ல் இருக்கிற கண்டினியூவேஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், சைட்டாலஜி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் எண்டோஸ்பெர்ம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்டோஸ்பெர்ம்ன்றது வந்து ஒரு ட்ரிப்ளாய்டு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. இது டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா தான் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ஃபார்ம் ஆகுது. இதோட மெயின் ரோல் என்ன? நியூட்ரிஷனை எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுக்கு அளிக்குது. எம்பிரியோ டெவலப்மெண்ட் தான் ஃபர்தர் ஃபியூச்சரில் என்னவா மாறப்போகுது? சீட், அதை எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம், சீட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட சைட்டாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். டைப், ஸ்டேஜ் அண்ட் ஸ்பீஷீஸை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சைட்டாலஜி ஆஃப் எம்பிரியோஸ், எண்டோஸ்பெர்ம். சைட்டாலஜி ஆஃப் எண்டோஸ்பெர்மில் வந்து ஆரிஜின் எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னு நமக்கு தான் தெரியுமே. ஒன் மேல் கேமெட் வந்து 2 போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுது சென்டரில். அப்போ ஃபார்ம் ஆகுது என்ன? PEN, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ், 3N கண்டிஷனில். யூஸ்வலாக இந்த ட்ரிப்ளாய்டு இருக்கு இல்லையா, 3N வந்து டிப்ளாய்டாக மாறிடும். மேபி டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு தான் யூஸ்வலாக. ஆனால் டிப்ளாய்டாக எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈனோதீரா, இதை கூட கேட்கலாம் இந்த மேட்சிங் பேஸில். ஸோ ட்ரிப்ளாய்டுன்னா 3N, ஆனால் ஈனோதீரால டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் எது இருக்குது? எண்டோஸ்பெர்ம் இருக்குது. பென்டாப்ளாய்டு எதில் இருக்குது? பிளம்பேகோ. அப்புறம் ஹையர் பாலிப்ளாய்டினே சொல்லலாம். ஹையர் பிளாய்டின்னு சொல்கிறத விட பாலிப்ளாய்டு எதில் இருக்குது? பெப்பிரோமியால 24N கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சொல்லலாமா? ஸோ ட்ரிப்ளாய்டுன்னா 3N, ஆனால் டிப்ளாய்டா எதில் இருக்குது? ஈனோதீரால இருக்குது. பென்டாப்ளாய்டா பிளம்பேகால இருக்குது. 24N பாலிப்ளாய்டியா பெப்பரோமியால இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் based on cytokinensis. நியூக்ளியார் டைப். ஸோ நியூக்ளியார் டைப் பண்ணா என்னது? காமன் டைப்னு சொல்லியாச்சு, நம்ம ஏற்கனவே இது பண்ணியாச்சு. சைட்டோகைனசிஸ் பேஸ் வச்சு இதை திரும்பியும் படிக்கிறோம். ஸோ நியூக்ளியார் டைப் பண்ணாவே காமன் டைப், ஃப்ரீ நியூக்ளியார் டிவிஷன் தான் நடக்கும், செல் ஃபார்மேஷன் ஆகாது, சீரியல்ஸ், கேப்செல்லா. அப்புறமா வந்து என்னது? ஹீலியாந்தஸ், வீட்டே வந்துடுச்சு இல்லையா, வீட்டு மெய்ஸ் எல்லாம் சீரீஸில் தானே வருது. ஸோ கேப்செல்லா, ஹீலியாந்தஸ், சீரீல்ஸ். அப்புறம் செல்லுலார் டைப், ஈவன் டிவிஷன் நடக்கும். டிவிஷன் ஃபார்ம் ஆன உடனே வால் ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ டட்டூரா, பெட்டூனியா, கேஸ்டர். ஹீலோபியல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்ஈக்குவல் டிவிஷன் நடந்து மைக்ரோபைலார் அண்ட் லார்ஜ் அண்ட் செலாசல் எண்டில் ஸ்மாலாக இருக்கும். செலாசல் எண்டில் ஸ்மாலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பயாலேல்ஸ். ஸோ ருமினேட் டைப், மொசைக், ஹீலோபியல் இதெல்லாம் ரேர் ஸ்பீஷீஸில் மட்டும்தான் இருக்கும். ருமினேட் வந்து அரிக்கா கேட்சு இல்லையா. மொசைக் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், மெய்ஸில் பார்த்துருக்கலாம் மொசைக் கண்டிஷனை. ஓகே, ஸோ அது எல்லாமே. ஹீலோபியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலோபியல். செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ செல்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது, வேக்யூல்ஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்குது. எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை வந்து ரிப்பீட்டட் மைட்டாசிஸ் நடக்கும். ஆஃபன் சின்க்ரோனேசியனா கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் வந்து அபிண்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது, அதுக்குள்ளே சைட்டோபிளாசத்தில் இருக்குது ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்குது. ஸோ மெய்ஸு, ரைஸு, வீட்டு, ஆயில் பார்த்தீங்கன்னா கேஸ்டர், ப்ரோட்டீன்ஸ் வந்து லெக்யூம்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அண்ட் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எண்டோஸ்பெர்ம் ஹாஸ்டோரியா. அது என்ன பண்ணுது? எண்டோஸ்பெர்ம் ஹாஸ்டோரியா ஓவியுலார் டிஷ்யூக்குள்ள ஊடுருவி அப்சார்ப்ஷன் பண்ணுது இல்லையா. அண்ட் அல்யூரான் லேயர்னா என்னது? புரோட்டீன் ரிச்சாக இருக்குது. பெரிஃபரல் லேயர் சீரீஸில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்ஃபர் செல்ஸ், இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வால் இன்க்ரோத்ஸ் இருக்குது. சொல்யூட் அப்டேக், அதாவது டிரான்ஸ்ஃபர் செல்ஸில் சொல்யூட் அப்டேக் ஆகுது. ஸோ மெய்ஸில் வந்து பேசில் எண்டோஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் லேயர் இருக்கான். ஸோ அதாவது சொல்யூட்ஸ் ஈஸியாக அப்சார்வ் ஆகுது. மெய்ஸ் பேசில் எண்டோஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் லேயர் இருக்கு. டெவலப்மெண்டல் ஸ்பெஷலைசேஷன், ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பெர்ம், செல்லுலரைசேஷன் சீரீஸில் பார்க்கலாம். அண்ட் ருமினேட் எண்டோஸ்பெர்ம், irregular folded surface due to irregular seed coat, அரிக்கா
அண்ட் பாசிஃப்ளோரா அனோனா கூட சொல்லலாம். எண்டோபாலிப்ளாய்டி, இது மல்டிபிள் ஜீனோம் காப்பீஸ் இருக்கு, ஹை மெட்டபாலிக் வேல்யூ இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பம், செல்லுலரைசேஷன் அங்கே இல்லை. ஸோ சீரியல்ஸில் ரூமினேட் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கா, அரிக்கா அண்ட் பாசிஃப்ளோரா. எண்டோபாலிப்ளாய்டினா மல்டிபிள் ஜீனோம் காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அவங்க மல்டிபிள்னா அட்வான்ஸ்டு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபிசியாலஜி ஆஃப் எண்டோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் ஸ்டோரேஜ், இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸில், சீரியல்ஸ், ரைஸ், வீட், மேஸில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது. ப்ரோட்டீன்ஸில் வந்து லெக்யூம்ஸ், கேஸ்டர் பிளான்ட்லலாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆயில்ஸ் வந்து கேஸ்டர், கோகனட், அராக்கிஸ் எல்லாமே சொல்லலாம். செகண்டரி மெட்டபலைட்ஸ் வந்து ஆல்கலைட்ஸ், சம் ஆஃப் த மெடிசினல் பிளான்ட்ஸ். இந்த மெடிசினல் பிளான்ட்ஸை நம்ம யூனிட் 3ல பார்த்துருக்கோம். நியூட்ரியன் சப்ளை டு எம்ப்ரியோ. ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து டிரான்சியன்ட் நியூட்ரியன் டிஷ்யூ. ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு எம்ப்ரியோ தான் ஃபுட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் செல்ஸ் மூலமாக. சொல்யூட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக ஈஸியாக போகுது. ஆக்டிவ் சொல்யூட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்ஃபர் செல்ஸ். அலியூரான் லேயர் என்சைம், ஆல்ஃபா அமைலேஸ் பிரேக்கிங் ஸ்டார்ச் இன்டு சுகர் டியூரிங் ஜெர்மினேஷன். ஸோ அலியூரான் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ஃபா அமைலேஸ் இருக்குது அந்த என்சைம். அது ஸ்டார்ச்சை சுகராக மாற்றுது ஜெர்மினேஷன் அப்போ. that is hormonal role. ஸோ எண்டோஸ்பெர்மில் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. ஜிப்ரலின்ல சீரியல்ஸ், இந்த சீரியல்ஸில் ஸ்டார்ச்சை தனக்குள்ளே வச்சிட்டு இருக்கு இல்லையா, அதை மொபைலைஸாக மாற்றுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஆல்ஃபா அமைலேஸ். ஆக்சின்ஸும் சைட்டோகைனினும் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ரியோ சீட் கோட் டெவலப்மெண்ட்டை தூண்டுறாங்க. அப்புறமா சீட் சைஸ், டார்மன்சி, ஜெர்மினேஷன் இதையும் ஹார்மோன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொடக்டிவ் ரோல் பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரி இருக்காங்க, எம்ப்ரியோக்கு ஒரு குஷன் அப்பியரன்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், சீடுக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கணும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்புறமா சில கேசஸில் வந்து ப்ரிகாஷியஸ், அதாவது ஜெர்மினேஷன் நடக்கவும் ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரிகாஷியஸ் மேனரில். ஃபிசியாலஜிக்கல் ஸ்பெஷலைசேஷன், கோகனட்டில் லிக்விட் எண்டோஸ்பெர்ம் இருக்குது, அதாவது கோகனட் வாட்டர், அதில் சுகர், சைட்டோகைனின், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. சீரியல்ஸில் அலியூரான் லேயர் இருக்குது, அது வந்து செக்ரிட்டரி டிஷ்யூ ஜெர்மினேஷன் நடக்கும்போது. அண்ட் கேஸ்டர் எண்டோஸ்பெர்ம் வந்து மெச்சூர் சீடில் இருக்குது. ஸோ மெச்சூர் சீட்லேயும் கேஸ்டர் இருக்குது, அதுதான் மெயின் ஸ்டோரேஜ் டிஷ்யூவாக இங்கே இருக்குது. ஃபீத் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம். ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து கடைசி வரையும் அந்த சீடில் மெச்சூரிட்டி ஆன பிறகு இருந்ததுன்னா அது பெர்சிஸ்டிங் எண்டோஸ்பெர்ம், இல்லைன்னா ஆல்பினிசஸ் சீட்ஸ், ஆல்பமினஸ் சீட்ஸ், சீரியல்ஸ், கேஸ்டர் அண்ட் கோகனட்ல இதை நம்ம பார்க்கலாம். ஸ்டோரேஜ் டிஷ்யூவா அப்சார்ப்டு, தட் இஸ் அப்சார்ப்டு எண்டோஸ்பெர்ம்னா எக்ஸ் ஆல்பமினஸ். கம்ப்ளீட்டாக அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு எண்டோஸ்பெர்ம் யூஸ் ஆகிட்டு இருக்கும். பீ பீன் அண்ட் கிரவுண்ட்நட். Pea bean and groundnut. Functions of endosperm. So endosperm ஓட function பார்த்தீங்கன்னா nutrition to the embryo. Primary function அதுதானே, எம்ப்ரியோக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுது. இந்த ஃபுட்டை ஸ்டார்ச்சா மேஸ், வீட், ரைஸ்லையும், ஆயிலா கேஸ்டர் கிரவுண்ட்நட்லையும், ப்ரோட்டீன்ஸா பீ, பீன்ஸ், கோகனட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. growth regulator source. growth regulator sourceன்னா இந்த ஹார்மோன் சைட்டோகைனின், ஜிப்ரலின் இதெல்லாமே எம்ப்ரியோ growth அண்ட் சீட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹார்மோன்ஸை இதெல்லாமே யூஸ் ஆகுது. ஜிப்ரலின் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்மை அலியூரான் லேயர் இன் சீரியல்ஸை ஹைட்ரோலிட்டிக் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது. அப்புறம் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது இது ஒரு குஷன் மாதிரி எம்ப்ரியோக்கு இருக்கிறதுனால எம்ப்ரியோக்கு மெக்கானிக்கல் ஷாக்ல இருந்து பாதுகாக்குது. இப்போ சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மேஸ், வீட், எண்டோஸ்பெர்ம் வந்து பல்கியாக இருக்குது, ப்ரொடெக்டிவ் டிஷ்யூவாகவும் இருக்குது. ப்ரொமோட் சீட் ஜெர்மினேஷன். ஸோ ஸ்டோர்டு ரிசர்வ்ஸ், ஜெர்மினேஷனில் ரிசர்வ் இந்த எண்டோஸ்பெர்ம் ஆர் மொபைலைஸ்டு டு த
சீட்லிங்ஸ், அதாவது மொபைலைஸ்டுனா சீட்லிங்ஸில் மூமெண்ட்டு வச்சுட்டு இருக்கு, அதாவது அமைலோஸ் வந்து பிரேக் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ பார்லியில் இந்த எண்டோஸ்பர்ம் என்சைம்ஸ் தான் ஸ்டார்ச்சை சுகராக மாற்றுது. யூஸ்டு பை எம்ப்ரியோ, சுகர் தான் எம்ப்ரியோ யூஸ் ஆகுது, அதுக்காக மாற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் ஹைப்ரிட் டெவலப்மெண்ட். ஸோ எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட் வந்து எசென்ஷியல் ஃபார் எம்ப்ரியோ சர்வைவல். ஸோ எண்டோஸ்பர்ம் வந்து எம்ப்ரியோ சர்வைவலுக்கு ஆஞ்சியோஸ்பர்மில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறமா அப்நார்மல் எண்டோஸ்பர்ம் வந்து ஹைப்ரிடைசேஷன் பேரியராக இருக்குது. ஸோ சீட் அபார்ஷன் நடந்துடும் இந்த இடத்துல. ஸோ போஸ்ட் ஜைகாட்டிக் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்லேயும் இது ஒரு பெரிய பங்கு. அதாவது ஆஃப்டர் ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு அது தனிமைப்படுத்தி அது ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணுது இல்லையா, ஸோ அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் சர்டைன் பிளான்ஸ். கோகனட் காக்கஸ் நியூசிஃபெரால சாலிடாக இருக்குது, அதாவது போத் இஸ் சாலிட். கார்ஃப்ரா வந்து ஃபுட் ரிசர்வாக இருக்குது, லிக்விட் வந்து கோகனட் வாட்டராக இருக்குது. ரெண்டுமே ரிச் இன் சைட்டோகைனன்சஸ். கேஸ்டர் ரெசினஸ் கமினன்ஸில் வந்து ஆயிலை ஃபியூவல், அதாவது விச் ஆயிலை வந்து ஃபியூவலாகவும் ஜெர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கிட்ஸ். எண்டோஸ்பர்ம் டோட்டலாக ஆப்சண்ட்டு இல்லை புவராக இருக்கலாம். அண்ட் இந்த எண்டோஸ்பர்ம் வந்து மைக்கோரைசல் ஃபங்கை அதை நம்பி தான் அந்த டெவலப்மெண்ட் இருக்குது. மைக்கோரைசல் நியூட்ரிஷன் இந்த ஆர்கிட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இன் டைகாட் அண்ட் மோனோகாட். ஸோ எம்ப்ரியோஜெனிசிஸ் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா தான் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் வந்து சீரீஸ் டிவிஷன் ஆகுது. அப்படி டிவிஷன் ஆகும்போது எம்ப்ரியோ ப்ராப்பர் டெவலப் ஆகுது. அது எல்லாத்துக்கும் முன்னாடியே எண்டோஸ்பர்ம் டெவலப் ஆகி அதுக்கு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து டைகாட், ஸ்கேப்செல்லா, புர்சா, பாஸ்டோரிஸ், இது ஒரு க்ரூசிஃபர் டைப். இயர்லி ஸ்டேஜஸில் ஜைகோட் வந்து டிரான்ஸ்வர்ஸாக டிவைட் ஆகுது, டெர்மினல் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. எம்ப்ரியோ ப்ராப்பர் அண்ட் பேசில் செல்லை சஸ்பென்சார். ஸோ டெர்மினல் செல் வந்து எம்ப்ரியோ ப்ராப்பர் அண்ட் பேசில் செல்லை சஸ்பென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்பென்சார் திரும்பவும் 6 to 10 செல்ஸாக டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகும்போது எம்ப்ரியோ pushes embryo into endosperm. ஸோ இந்த 6 to 10 செல்ஸாக ஆகும்போது எம்ப்ரியோவை எண்டோஸ்பர்ம்குள்ளே புஷ் பண்ணி விட்டுது. ஸோ இட்ஸ் பேசில் செல் ஃபார்ம்ஸ், அதாவது அப்புறமா அதோட பேசில் செல் தான் ஹாஸ்டோரியாவை ஃபார்ம் பண்ண வைக்குது. எம்ப்ரியோ ப்ராப்பர் டெர்மினல் செல் வந்து டிவைட் ஆகி ப்ரோ எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணுது. ஸோ டெர்மினல் செல் வந்து, அதாவது எம்ப்ரியோ ப்ராப்பர் டெர்மினல் செல் இல்லையா, அது ப்ரோ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். குளோபுலார் ஸ்டேஜ், ஸ்பெரிக்கல் மாஸ் ஆஃப் செல்ஸ், நோ டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லை, வெறும் மாஸ் ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் இருக்குது, குளோப் ஷேப்பில் இருக்குது, அதனால குளோபுலார் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் பல்ஜஸ் அப்பியர் ஆகும், அதாவது காட்டிலிடன்ஸ் ஃபார்ம் ஆகும், அது ஹார்ட் ஷேப்பை குறிக்கும். டார்பீடோ ஸ்டேஜ்னா காட்டிலிடன்ஸ் எலாங்கேட் ஆகிருக்கும், ஹைப்போகாட்டைல் ரூட் ஆக்சிஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். டார்பீடோ ஷேப்னா என்னது, காட்டிலிடன் எலாங்கேட் ஆகிட்டு ஹைப்போகாட்டைலும் ரூட் ஆக்சிஸும் டெவலப் ஆகிருக்கும். மெச்சூர் எம்ப்ரியோவில் பார்த்தீங்கன்னா 2 காட்டிலிடன் இருக்கும், எபிகாட்டைல ப்ளூமியூல், அதாவது ஷூட் அபெக்ஸ் இருக்கும். ஹைப்போகாட்டைல வந்து காட்டிலிடனுக்கும் நோடுக்கும் ரேடிக்கலுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஹைப்போகாட்டைல். ரேடிக்கல் தான் ரூட் டிப் வித் ரூட் கேப் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ காட்டிலிடன் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும், குளோபுலார் ஸ்டேஜ், ஹார்ட் ஷேப் அண்ட் டோர்பீடோ ஷேப். ஸோ குளோபுலார் வந்து வெறும் மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், ஹார்ட் ஷேப்பில் வந்து 2 காட்டிலிடன்ஸ் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். டோர்பீடோவில் வந்து காட்டிலிடன்ஸ் எலாங்கேட் ஆகி ஹைப்போகாட்டைல் ரூட் ஆக்சிஸ் டெவலப் ஆயிருக்கும். மெச்சூர் எம்ப்ரியோவில் வந்து 2 காட்டிலிடன் இருக்கும், எபிகாட்டைல் வந்து ப்ளூமியூல் வித் ஷூட் அபெக்ஸாக இருக்கும், ஹைப்போகாட்டைல் வந்து காட்டிலிடன் நோட் அண்ட் ரேடிக்கலாக இருக்கும். ஸோ ரேடிக்கல் வந்து ரூட் டிப் வித் கேப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எப்படி அதாவது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைகாட்டில் ரேடிக்கல், ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல் அண்ட் 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும். Embryo development in monocots. Example, grass embryo, maize, wheat, rice. Early stages பார்த்தீங்கன்னா சிமிலராக டைகாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. Globular and transition stages are like.
ஆர் சேம் தான். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் 2 காட்டிலிடன் ஒரு காட்டிலிடன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் எம்ப்ரியோ. சிங்கிள் காட்டிலிடன்ல வந்து ஸ்கியூட்டெல்லம் இருக்கு. இதுதான் ஃபுட்டை அதாவது எண்டோஸ்பெர்ம்ல இருந்து அப்சார்ப் பண்றது. ஸோ சிங்கிள் காட்டிலிடன் என்னன்னு சொல்லுவோம், ஸ்கியூட்டெல்லம் ஃபுட்டை எண்டோஸ்பெர்ம்ல இருந்து அப்சார்ப் பண்றது. பிளிம்பியூல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட்டால இருக்கு, அதுக்கு பேர் வந்து காலியோப்டைல். ரேடிக்கலை சுத்தி இருக்கிறது கோலியோரைசா. எபிபிளாஸ்ட்னா அவுட்டர் growth oppositum to the scutellum, அதாவது செகண்ட் ரெமினன்ட் ஆஃப் செகண்ட் காட்லிடன். அதாவது எபிபிளாஸ்ட்னா ரெண்டு காட்லிடன் ஒன்று தானே இருக்கு, அந்த ஸ்கியூட்டல்லத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் எபிபிளாஸ்ட். இது ஸ்மாலா இருக்கு. ரெமினன்ட்னா ஃபங்க்ஷனல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சஸ்பென்சார்னா massive grasses absorbs food and pushes the embryo into the endosperm. இங்கேயும் அதே தான். சஸ்பென்சாரோட வேலை என்ன, எம்ப்ரியோவை எண்டோஸ்பெர்ம்குள்ள தள்ளி விட்டுட்டு ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோனோகாட்ல என்னென்ன இருக்குன்னா ஒன் காட்டிலிடன், ப்ரொடெக்டிவ் ஷீட் கோலியோப்டைல் அண்ட் கோலியோரைசா அண்ட் எபிபிளாஸ்ட். ஸோ இதுதான் வந்து டைகாட்ல இருந்து மோனோகாட் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா டைகாட் அண்ட் எம்ப்ரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டைகாட்டுக்கு வந்து கேப்செல்லா, மோனோகாட் வந்து மெய்ஸு, 2 காட்டிலிடன் 1 ஸ்கியூட்டெல்லம். பிளிமியூல் வந்து 2 காட்டிலிடத்துக்கு நடுவில் இருக்கு. ஆனால் இங்கே இந்த பிளிமியூலை கவர் பண்ணுறது யாரு, கோலியோப்டைல். ரேடிக்கல் வந்து ரூட் கேப்போட இருக்கு. ஆனால் அதே ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கிறது யாரு, கோலியோரைசா. சஸ்பென்சார் வந்து 6 to 10 செல்ஸ் இருக்கு. ஆனால் 10 செல்ஸ் சிம்பிள். ஆனால் மோனோகாட்ல வந்து மேசிவ் ஹாஸ்டோரியல். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே ஆப்சென்ட் டைகாட்ல. ஆனால் எபிபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு செகண்ட் காட்லிடனரி ரெமனண்டா மோனோகாட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.